மூணாறில் சுற்றுலா வந்த மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் ஜீப் ஓட்டிய ஓட்டுநரை மோட்டார் வாகனத்துறை அதிகாரிகள் பிடித்தனர். பள்ளிவாசல் ஆத்துக்காடு பவுரோஸ் பகுதியைச் சேர்ந்த எசக்கி ராஜா என்ற நபர்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் பிடித்தது. இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவருடைய லைசன்ஸ் சஸ்பெண்ட் செய்வது உட்பட உள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மோட்டார் வாகனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சுற்றுலா வந்த மாணவ மாணவிகளை ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டிய ஜீப் ஓட்டுநரை மோட்டார் வாகனத்துறை அதிகாரிகள் பிடித்தனர். மூணார் பள்ளிவாசல் ஆத்துக்காடு பவுரோஸை சேர்ந்த எசக்கி ராஜா என்ற நபரை தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் பிடித்தது. இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லைசன்ஸும் சஸ்பெண்ட் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மோட்டார் வாகனத்துறையின் என்ஃபோர்ஸ்மெண்ட் RTO KK ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்த மாதம் 6ஆம் தேதி மாட்டுப்பட்டி பகுதியிலிருந்து மூணாருக்கு இந்த நபர் சுற்றுலா வந்த மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு செல்வதற்கிடையே ஆபத்தான முறையில் ஜீப்பை ஓட்டியுள்ளார். 4 கமாண்டர் ஜீப்புகளில் பெண்கள் உட்பட உள்ள மாணவ மாணவிகள் பயணம் செய்துள்ளனர். இந்த நேரத்தில் வாகனத்தில் அதிகமான சத்தத்துடன் பாட்டுகளை போட்டுக்கொண்டு ஆபத்தான முறையில் ஜீப்பை ஓட்டியுள்ளார். மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் விதத்தில் வாகனத்தை அதிக வேகத்திலும் இந்த நபர் ஓட்டியுள்ளார். இதற்கிடையே கூட்ட நெரிசல் அதிகமுள்ள சாலையில் வாகனங்கள் வரும் நேரத்திலும் ஆபத்தான முறையில் ஜீப்பை ஓட்டியுள்ளார். சம்பவத்தை அறிந்த சுற்றுலா பயணிகள் சம்பவத்தின் வீடியோ எடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் RTOவிற்கும் மாவட்ட காவல்துறை உயரதிகாரிக்கும் அனுப்பியுள்ளனர். தொடர்ந்துதான் கடந்த தினம் வாகனம் பிடிபட்டது. மூணார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்குவாட் உறுப்பினர்களான ஷானவாஸ், பினு, அனூப் போன்றவர்களின் தலைமையில் வாகனம் பிடிபட்டது. உடனிருந்த ஜீப் ஓட்டுநர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்புள்ளது. மூணார் பகுதியில் இதேபோன்று சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டும் சம்பவமும் அதிகரித்து வருகிறது. கூட்ட நெரிசல் அதிகமுள்ள பகுதிகளிலும் வாகனங்கள் அதிகமாக வரும் நேரத்திலும் இதேபோன்று வாகனங்களை ஓட்டுவது பொதுமக்களுக்கும் ஆபத்தாக மாறியுள்ளது. இதற்கு எதிராக மோட்டார் வாகனத்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.